ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தம் யோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்ய அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் நமோ விஷ்ணுபாய व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ओम ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ சாஸ்த்ரயோனித்வாத் தத்து சமன்வயாத் ஈக்ஷதேர்னா சப்தம் கௌணஸ்யேன்னாத்மசப்தாத் தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசாத் ஹேயத்வா வசனாச்ச ஸ்வாப்யயாத் கதி சாமான்யாத் ஸ்ருதத்வாச்ச. இது ஒரு அழகான சூத்திரம். கதி சாமான்யாத், கதி சாமான்யாத், பியூட்டிஃபுல். வியாசருடைய அறிவு, மேதா விலாசம், அவருக்கு நிகர் அவர் தான், வேறு யாருமே கிடையாது, தொட்டுக்கவும் முடியாது. இனியும் ஒருத்தர் பிறக்க மாட்டான், நீ கற்பனை கூட பண்ண முடியாது. கற்பனையில் கூட இப்படிப்பட்ட ஒரு அறிவு பொக்கிஷத்தை பார்க்க முடியாது. டோட்டல் நாலேஜ் ஈஸ்வரா, இதுக்காக ஈஸ்வரா டோட்டல் நாலேஜ், சர்வஜன் பிரதான். ஸோ அதனால் மற்றவங்களாம் அல்பஜன் தான், இவர் சர்வஜன். ஏன்னா அந்த உபனிஷத்தை தொகுத்துருக்கார் இல்லையா, வேதத்தையே தொகுத்துருக்கார், அப்பேற்பட்டவர். அதனால் நம்முடைய இந்த வேத வியாசர் இந்த இத்தனை சூத்திரத்தை 555 சூத்திரம் எடுக்கணுமா அப்படி ஒரு கேள்வி. பல நாளுக்கு சர்ச்சையாகி அதுக்கப்புறம் அது ஆக்ஞாவை, ஈஸ்வர ஆக்ஞா பிரகாரம் இது நம்ம எடுப்போம். இது புருஷார்த்தம் கிடையாது, புரியுதா? அப்படின்னா நம்ம வில்லில் கிடையாது,
இது டோட்டலி ஈஸ்வரனுடைய ஆக்ஞா. அதனால் நான் வந்து எடுக்கிறதுன்னு பகவானுடைய ஆக்ஞையில் செய்யப்படுறேன். நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன வேணால் முடிவு பண்ணலாம். இதுக்கு அடுத்த கேம்ப்பு பிரம்ம வித்யா சிபிர் 2, அது வந்து ஏப்ரல் மாதம் 9லேருந்து 17 வரைக்கும் இருக்கும். புரியுதா? அதில் வந்து தமிழ் வருஷ பிறப்பு இருக்கும், ஸ்ரீராமநவமி இருக்கும், சித்ரா பௌர்ணமி இருக்கும், 3 இது இருக்கும். அப்புறம் சனி ஞாயிறு 2 சனி ஞாயிறு இருக்கும். 4 நாள் தமிழ் வருஷ பிறப்பு 1, 5 நாள் லீவு. 4 நாள் மாத்திரம் கலந்துக்கிட்டால் லீவ் போட்டால் போகிறோம். 3 நாள் லீவ். வெரி குட். நம்ம ஆள் இருக்கா, நம்ம பங்காளி. ஓகே, குட் ஃப்ரைடே இருக்குது. ஆமாம், இட்ஸ் அ குட் ஃப்ரைடே. ஓகே, ஸோ அந்த குட் ஃப்ரைடே வந்து இருக்கிறதுனால இப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், நமக்கு லீவ் இருக்குல்ல. அதனால் திஸ் இஸ் த இந்த வருஷம் வருது 22 வர ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே. நான் ஒரு குட் ஃப்ரைடேக்கு தான் இங்கே வந்தேன். நான் நம்ம இதில் ஓம்காரேஸ்வரந்து அங்கே சர்ச்சில் வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் நான். புரியுதா? அம்பேத்கருக்கு மாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய அணி திரண்டு வந்தது. அப்படி அதனால் வந்து நம்ம இப்போ வந்து 3 நாளில் தான் நீ லீவ் போட வேண்டியிருக்கோம். இதெல்லாம் சும்மா உபச்சாரத்துக்கு சொல்கிறோம். முடிவு பண்ணால் தான் வர முடியும். லீவ் இருந்தாலும் இல்லைனாலும். புரியுதா? உனக்கு காரண காரியத்தை சொல்கிறதுக்காக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு இருக்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஐடியில் ஒன்றும் இல்லை. என்ன இங்கே இருக்கவங்க வியாபார தளத்தில் இருக்காங்க, அப்புறம் கிரகஸ்தத்தில் இருக்கீங்க. அதனால் அவங்க வந்து மீதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். 1-2 பேரை தவிர அவங்கவுங்க சொந்தமாக லீவ் போட வேண்டியது தான் நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? இதில் இப்போ இந்த டீமில் வந்து ஒரு 4-5 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க மாத்திரம்தான் இந்த லீவு அப்ளிகபிள். மீதி எல்லோரும் வந்து அவங்களே சொந்தமாக லீவ் பண்ணணும். அவங்களே பாஸாக அவங்களே லீவ். புரியுதா? அது நிறைய பேர் இதில் வந்து 80% அப்படி தான் இருக்கிறது. புரியுதா? 1-2 பேரை தவிர. கதி சாமான்யாத். ஓகே, ஸோ கதி சாமான்யாத் அதாவது உனக்கு ஒரு விஷயத்தில் வேகாக இருக்கிறது, ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்னொன்று எடுத்துக்கணும், இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கோ. உனக்கு இந்த உபநிஷத்து வாக்கியம் வந்து டவுட்டாக இருக்கா, இன்னொரு உபநிஷத்து வாக்கியத்தை எடுத்துக்கோ. மொத்தமாக எப்படி இருக்குது? சமன்வயாத். இதுக்கு பேரே சமன்வய அத்தியாயம். அப்புறம் டோட்டலாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்? மொத்த சாஸ்திரமே சமன்வயா, தொடர்ச்சியாக பிரம்மத்தை பற்றி சொல்கிறது. உனக்கு எவ்வளோ வேணும்? இப்போ நம்ம சிலது சாம்பிளாக சொல்ல போகிறோம். புரியுதா? ஒரு 7-8 ஸ்ருதி வாக்கியத்தை சொல்ல போகிறோம். உனக்கு பாரு, இந்த பிரகிருதியா அச்சேதனமா இல்லை சேதனமா பாரு. ஒன்றுத்தில் தான் உனக்கு இந்த சாந்தோக்கியில் சத்துன்றது தான் உனக்கு ஒத்து வரலன்னா வேறு வாக்கியத்தில் பாரு. கதி சமான்யாத். ஓகே, உபநிஷத்து வாக்கியங்களை சமன்வயப்படுத்தி பார்ப்பது புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் கதி சாமானிய நியாயம்னு பேர். கதி சாமானிய நியாயம், இந்த நியாயத்துக்கு பேர் கதி சாமானிய நியாயம். எங்கு சரியாக புரிஞ்சிக்க முடியலையோ வேறு உபநிஷத்துக்களை ஆராய்ந்து பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் கதி சாமானிய நியாயம். இந்த சூத்திரம் ஐடியா இதை குறிக்கிறது என்ன. அதனால் கதி சாமான்யாத். சத்து உனக்கு சேதனமா அச்சேதனமா டவுட் வந்துன்னா அநேக உபனிஷத்து வாக்கியம் இருக்குது. சிருஷ்டி தத்துவம் எல்லாத்திலையுமே சொல்லியிருக்கிறது. ஓகே, அந்த சிருஷ்டி தத்துவம் சொல்கிறதுனுடைய அர்த்தம் வந்து சேதனத்தை பிரம்மணத்தை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த சிருஷ்டி தத்துவம் சொல்கிறது. ஓகே, சிருஷ்டியில் தாத்பரியம் இல்லை. அதுக்கு காரணம் வந்து ஈஸ்வரா, சகுண பிரம்மம், உபாசிய பிரம்மம். அந்த இறைவனை வந்து சொல்லி அந்த ஈஸ்வரா வந்து அதற்கு அவ்யக்தாத் அவ்யக்தம் பிரம்மன், அந்த பிரம்மன் நீ. இந்த ரூட்டு தெளிவாக இருக்கிறது. ஓகே, தேர்ஃபோர் உனக்கு டவுட் வேணும்னா தைத்திரியத்தில் பிரம்மானந்தவல்லி. இந்த பிரம்மானந்தவல்லியில் என்ன சொல்கிறேன்னா, பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குகாயா பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வா காமான் சக பிரம்மணா விபத்சிதேதி தஸ்மாத் வா ஏதஸ்மாத்
ஆத்மனஹ ஆகாசாசம்பூதஹ. பியூட்டிஃபுல் மந்திரம், ஆனந்தம். ஓகே, அதுக்கு பேர் ஆனந்தவல்லி, பிரம்மானந்தவல்லி. ஆனந்தவல்லி அதுக்கு பேர். பிரம்மத்தையே பிரதானமாக சொல்கிறதுனால அதுக்கு பிரம்மானந்தவல்லி. பிரம்மவித்து ஆப்னோதி பரம். ஓகே, பிரம்மவேத சக பிரம்ம ஏவ பவதி. நீ பிரம்மத்தை விசாரம் பண்ணினா பிரம்மன் ஆக முடியும். அப்போ ஏற்கனவே நீ பிரம்மனா இருந்தால் தான் பிரம்மன் ஆக முடியும். இது ஒன்று அது ஒன்று இருக்க முடியாது. தேர்ஃபோர் 7வது சூத்திரத்தில் என்ன படித்தோம்? தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோ உபதேசாத். ஓகே, அப்போ பிரம்மனிஷ்டை தான் மோட்சத்தை அளிப்பதனால பிரதானம் ஜகத்காரன் ந சக்கியதே. பிரகிருதி மோட்சத்தை கொடுக்காதே. பிரகிருதியை தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும்? பிரகிருதியில் தான் மகத்து தெரியும், பிரதானம் தெரியும், ஓகே, அகங்காரம் தெரியும், ஜடவஸ்து தெரியும், வேறு எதுவும் தெரியாத ஓய். அதனால் பிரகிருதி ந சக்கியதே, மோட்சத்துக்கு உதவாது. தேர்ஃபோர் ஏன் அது தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோ உபதேசாத் அப்படி சொன்னார் அங்கே. அதனால் 5th கேஸ் விபக்தி அது என்ன அப்படின்னா, பஞ்சமி விபக்தி யூஸ் பண்ணுறதுனால பிரம்மன் உபாதான காரணம். அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. டேடா என்ன சொல்கிற, உங்கள் ஊர் நியாயம் என்ன அப்படி சொல்கிறோம்ல, இதெல்லாம் இது ஒரு நியாயம் சொல்லுவோம், புரியுதா? இந்த நியாயம் என்னென்னா, உபாதான காரணார்த்தே அபாதான பஞ்சமி. ஏதிய முடிச்சு அப்படியே திகைச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? உபாதான காரணார்த்தே அபாதான பஞ்சமி நியாயம், புரியுதா? உபாதான காரணார்த்தே அபாதான பஞ்சமி இது நியாயம். ஓகே, தேர்ஃபோர் ஆத்மனஹ ஆகாச சம்பூதः சேதன உபாதான காரணமே ஜகத்காரணம் பிரம்மன். சம்ஜாயே? இப்போ பிரம்மத்திடமிருந்து தான் இதெல்லாம். அப்போ பிரம்மானந்தவல்லி இன்னொரு இடத்துல இன்னும் அழகாக சொல்கிறது. ஓகே, சத்து பிரம்மத்துக்கிட்ட தான் எல்லாமே தோன்றியது அப்படின்னு பிரம்மானந்தவல்லியில் சொல்கிறது. சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி. அப்போ சத்து பிரம்மனே சக. இங்கே சக யாரை குறிக்கிறது? சத்து குறிக்கிறது. சத்து எதை குறிக்கிறது? பிரம்மத்தை குறிக்கிறது. அவன் என்ன சொன்னான்? பிரம்மனை முதல்ல பிரகிருதி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக வேணால் நீ சேதனை வச்சுக்கோ. இல்லை, ஆரம்பமே அது முடிவு பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணினோம். ஓகே, சக அகாமயத்தை நான் பலவாக ஆவேன் என்று பிரம்மன் விஷுவலைஸ் பண்ணினது. அப்படி எப்படி விஷுவலைஸ் பண்ணுது? பிரம்மானந்தவல்லி நிகிருதம் ச நிலையனம் ச விஜ்ஞானம் ச சத்யம் சான்றுச்சம் சத்யம் அபவத். பியூட்டிஃபுல் மந்திரம், அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் அதாவது விளக்கக்கூடியதாகவும், இந்த பிரம்மன் எப்படி இருக்கிறதா, விளக்கக்கூடியதாகவும் விளக்க முடியாததாகவும் இருக்கிறது. இந்த பிரம்மன் விளக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, விளக்க முடியாததாகவும் இருக்கிறது. அப்புறம் இந்த பிரம்மன் தாங்குவதாகவும் இருக்கிறது, தாங்கப்படுவதாக இல்லாதாகவும் இருக்கிறது. இந்த பிரம்மன் எப்படிப்பட்டு இருக்கு? அறிவுடையதாகவும் இருக்கிறது, அறிவற்றதாகவும் இருக்கிறது. இந்த பிரம்மன் உண்மையானதாகவும் இருக்கிறது, பொய்யாகவும் இருக்கிறது. எந்த பிரம்மன்? சகுண பிரம்மன். அதனால அதாவது சத்தியமான பிரம்மனே அனைத்தும் ஆனது. சத்தியம் அபவத், சத்தியம் அபவத். அப்போ பிரசித்தியான பிருகுவலியில் என்ன சொல்கிறாரு? பிருகுவலி பாருங்க. யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபி சம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. சத்து பிரம்மன் தானே சொல்கிறது. சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்மன். பிரம்மேதி
பிருகு வந்து கேட்குறான், அவள் அப்பா இதை சொன்னார். இப்போ விஜிக்ஞாசஸ்வ, விசாரம் பண்ணு, அடுத்த பிரம்மானந்த வள்ளிக்கு போ, 9 நாள் எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்துரு, முட்டு வலிச்சாலும் கிழிச்சாலும் ஏதாவது வந்துரு அப்படின்றார். 3வது கேம்பு எப்போ சாமி? அப்போ நான் வரேன். முதல்ல இப்போ என்ன செய்யணும் அதை மாத்திரம் செய்வான். 2வது கேம்புக்கு பிளான் பண்ணுவோம். 3வது கேம்பு அப்புறம். நான் ஒரு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ அங்கங்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவேன் நான். எதுக்கு இப்போ ஊராக இப்போ பாஸ்போர்ட் எதுக்கு வாங்கியிருக்கிறதுப்பா? புரியுதா? இப்போ திருப்பி கிளம்பிடுத்து கருப்பு. யக சர்வஜ்ஞா சர்வவித்து யஸ்ய ஞானமய தபகா தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூபமன்னம் ச ஜாயதே தஸ்மாத் பிரம்ம பஞ்சமி. தஸ்மாத் பிரம்ம பஞ்சமி. பஞ்சமி நாகராஜன் இருக்காரு, புரியுதா? அந்த பஞ்சமி என்ன அர்த்தம் சொல்றதுன்னா, நியாயம் உபாதான காரணார்த்தே அபாதானம் பஞ்சமி. அந்த சொல்லிலேயே பஞ்சமி விபத்து இருந்துன்னா அது வந்து உபாதான காரணத்தை குறிக்கிறது. கண்ணை மூடின்னு போடலாம். அதுதான் சமஸ்கிருத பியூட்டி. அது சமஸ்கிருதத்தை கற்றுக்கணும்னு சொல்கிறது. இப்போ சமஸ்கிருத எஜுகேஷன் வந்தால் தான் நமக்கு நிறையா ஆள் கிடைக்கும். இன் ஃப்யூச்சரில் நிறைய ஆச்சாரியம் இருக்குது. சகஜமாக படிக்கிறதுக்கு என்ன மூல காரணமாக இருக்கப்படுதுன்னா இந்த சமஸ்கிருத எஜுகேஷன் கல்வி. நம்ம இருக்க மாட்டோம், அது வேறு விஷயம். ஓகே, ஆனால் வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் ஆச்சாரியத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஆள் கிடைக்கிறதுக்கு நான் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். இப்படிதான் ஒன்றும் இல்லை, அல்ப ஜீவாவே சேதனம்னு சொல்கிறோம். இவ்வளோ சர்வஜத்துவம் இருக்க ஈஸ்வரனை சேதனம் தானே சொல்லணும். ஒரு சாதாரண விஷயம் அது. அதனால் அவர் எப்படி இப்படி ஈசாவாஸ்யம் இதகம் ஜகத்து, ஈஸ்வரனே ஜகத்துக்கு முழுக்கும் அவர் ஆகாயம் உட்பட வியாபித்துள்ளார். அப்போ முண்டகத்தில் வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறது? ஸோ ஏ தஸ்மாத் சொல்கிறது 2021 வந்து ஐப்பசி கார்த்திகையில் நாம் வந்து இங்கே படிச்சுட்டுருக்கோம். நாம் முண்டகத்தில் வந்து நிமித்த உபாதான காரணத்தை வந்து படிச்சுருக்கோம். இப்போவும் அதை வந்து படிச்சுட்டுருக்கோம். அப்போ சும்மா அப்படி ஒரு க்யூரியாசிட்டிக்காக படிச்சிருப்பான். வாவ், நிமித்த உபாதான இன்டலெக்சுவல் காஸ்ட் ஆர் மெட்டீரியல் காஸ்ட்டு, அப்படி ஒரு ஜிக்னாஸாக படிச்சிருப்பான். இப்போ சீரியஸாக படிக்கிறோம். அது நமக்கு நியரஸ்டாக வந்து இருக்கிறது. இப்போ அந்த உபாதான காரணம் என்னுடைய காரணமாக இருக்கிறது, புரியுறதா? அதனால் ஏ தஸ்மாத் ஜாயத்தே பிராணஹா மனச சர்வேந்திரியாணிச்ச கம் வாயுர் ஜோதிராபஹா பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. இது எங்கே இருக்கு? இது வந்து முண்டக்கத்தில் இருக்கிறது, புரியுறதா? அப்போது பொருள் சொல்லாமலேயே புரியும். பிராணா மனசு இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்களும் பிரம்மத்தினிடமிருந்து தோன்றின. ஓய், ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் பில்லியன் ட்ரில்லியன் டாலர் செலவு பண்ணுறீங்க. ஓய், நாங்கள் வந்து சும்மா 5க்கும் 10க்கும் இந்த சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அதனால் இந்த கொரோனா கோவிட்டு கோவாக்சி 2 ஊசி வேற போட்டான். இது வேற எனக்கு அது சொல்லவே தெரியல எனக்கு, புரியுதா? கோவாக்சி அப்படின்னு. ஓகே, அது வேற ஒரு ஸ்பஷ்ட பிரம்ம லிங்க வாக்கியான்னு இருக்குல்ல. இவனுக்கு ஸ்பஷ்ட பிரம்ம கொரோனா தான் தெரியும். அதை ஸ்பஷ்டமாக பேசுவான். இது என்ன ஊசி, இது என்ன ஊசி, நான் இந்த ஊசியை போட்டுட்டேன். அதோட சரி, பிரம்மனை பற்றி ஸ்பஷ்டமாக தெரியுமா? அதுதான் தெரியாது. நாரதர் மாதிரி எனக்கு சகல வித்யான்னு தெரியும், அந்த ஆத்ம வித்யா தான் தெரியாது. போய் ஒன்றே ஒன்று தான் தெரியாது, வேற எல்லாமே எனக்கு தெரியும், புரியுதா? ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன், ஆத்மவித் சோகம் தரதி. எல்லா ப்ராப்ளமும் ஆத்மாவை தெரிஞ்சனால அது என்ன அகம் சோச்சாமி பாரம் தாரயதி. நான் வந்து சோச்சாமி, நான் முன்சாமி இல்லை, புரியுதா? நான் வந்து சோகத்தில் கவலையில் இருக்கேன், என்னை எப்படியாவது கரை தேத்தி விட்டுருங்க சுவாமி அப்படின்னு கெஞ்சறார் அவர், புரியுதா? ஆத்மாவா இதம் ஏக ஏவ அக்ரே ஆசீத் ந அந்யத்தை கிஞ்சன மிஷத்து சக ஈக்ஷத லோகானு சிருஜாதி. பளிச்சுன்னு இருக்கவே ஏ சாங்கியா, ஏன்னா இப்படி அண்ட புழுக ஆகாச புழுகு பண்ணுறிய? ஆத்மா சைத்தன்யம் சொல்கிறது, ஈக்ஷத்தை சொல்கிறது, எல்லாமே இருக்கிறது. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? ஆத்மான்றது சைத்தன்யம், என்ன எப்படி சேதனமாகும்? என்ன தரும்? இப்போ சயின்ஸ் சொல்கிறானே,
அவனுக்கு சயின்ஸு வந்து பாடி வந்து பர்மனெண்ட்டான். அதில் சைத்தன்யம் நான் சொல்கிறேன்ல, கான்சியஸ் வந்து போகிறதான், வருது போகிறதான். அது பிறக்கும்போது வருதான், அப்புறம் செத்து போகும்போது போகிறதான். நம்ம வந்து செத்து போன பாடியில் கூட சைத்தன்யம் இருக்குது. ஒருத்தன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, அந்த பாடியில் சைத்தன்யம் இருக்குமா இருக்காதா? இருக்குது. அதுதான் மைத்ரேய பிராமணத்தில் வந்து கடைசியாக அதிர்ச்சியாக கேட்குறாவ, பிரேத்தியா அப்படின்றார் அவர். அதனால் நீ இப்போ டெத் அனுப்பிச்சு அதை தொட்டு பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். அது சைத்தன்யம். அது புரியுதா? இப்போ புரியுதா? எல்லாரும் அழுதுன்னு இருந்தால் கூட நீ வேதாந்தத்தில் என்ன சொன்னால், இது செத்து போகலை, ஓகே, ஒரு ஸ்தூல வந்து டிஸ்மிஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். சூக்ஷ்மம் நிச்சயமாக செத்துருக்காது, ஏன்னா கிளாஸ்க்கே வரல அது. அப்போ ஆத்மா சொன்னாலே அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி சைத்தன்யமாய். அப்போ சயின்டிஸ்ட்டுக்கு வேதம் தெரியாது, புரியுதா? நீ அவா ஜாதியில் போய் சேர்ந்துடக்கூடாது, புரியுதா? நம்ம இதில் ஒன்று சர்வஜமான பிரம்மனே ஜெகத்காரணம் சாஸ்திரத்தில் ஒரே விதமாக தொடர்ச்சியாக முரண்பாடு இல்லாமல் கூறுவதனால் கதி சாமான்யாத். அதனால் ஜகத்துக்கு பிரம்மனே உபாதான காரணம். தேர்ஃபார் குறிப்பு என்ன? பிரம்மன் ஈக்குவல் டு ஈஸ்வரன். எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். பரிணாமி உபாதான காரணத்திற்கு அதிஷ்டானம் விவர்த்த உபாதான காரணம். இதை ஒன்று பாட்டு பாடிண்டே வரேன் நான், இதை மறந்துடக்கூடாது. அதனால் பிரம்மாசிரய மாயா ஈஸ்வரா, பிரம்ம ஆசிரய மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. அப்போ சாங்கியனுக்கு ஆத்மா சேதனம் நல்லா தெரியும். ஏன்னா அவனுடைய புருஷனுக்கும் சேதனம் ஆத்மா தான், சைத்தன்யம் தான். அவனுடைய புருஷன் இருக்கா இல்லையா, புருஷா, அதுவும் சைத்தன்யந்தான், புரியுதா? தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணுறான். நிறைய பேர் தப்பு வந்து தெரிஞ்சுட்டே பண்ணுவான், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இது படித்ததுனால எனக்கு மனசு தெளிவாயிடுச்சுப்பா. இப்போ வந்து ஏன் தப்பு பண்ணுறான் இவன் அப்படின்னா, சாங்கியம் மாதிரி பெரிய பெரிய ரிஷியே தப்பு பண்ணியிருக்கும் போது இவன் சாதாரண மானிட பதர் என்ன தப்பு? ஒன்றுமே கிடையாது. நம்ம பாட்டு சிரிச்சுட்டே வந்து அதுக்குள்ளார எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ போயிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும், புரியுதா? கவலையப்படக்கூடாது. அப்போ ஆஸ்திகனே இப்படி சொன்னால், அச்சேதனன்னு அப்படமாக சொன்னால், நாஸ்திகனுக்கு சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அப்புறம் விதேசிக்கு அவனுக்கு புரியவே வைக்க முடியாது, பாவம், புரியுதா? அதனால் வெளிநாட்டில் பிறந்திருக்கான், ஓகே, நிறைய பாபம் பண்ணதுனால இந்த ஊரில் பிறந்துட்டு வெளி ஊருக்கு போயிடுறான். அப்படியும் கொஞ்சம் புண்ணியம் நிறைய இருந்ததுனால அங்கேருந்து இங்கே வந்துடுறான், புரியுதா? அப்படிலாம் சொல்லாது. அதர்வண வேதத்தில் என்ன சொல்லிருக்கு? பூமி புத்ரோகம், புரியுதா? பூமி தாய் இருக்கால, பூமி தாய் புத்ரோகம் அப்படி சொல்கிறது. பிருத்திவ்யா அகம் அப்படி சொல்லிருக்கு இல்லையா? அதில் பூமி தாயின்றது அமெரிக்கா உட்பட பூமி தாயில் தான் இருக்கிறது, புரியுதா? அதனால் எங்கே இருந்தாலும் மோட்சம் இதை கேட்டுட்டின்னா போகிறோம். அதாவது நீ வந்து அமெரிக்காவில் இருக்கலாம், சைனாவில் இருக்கலாம், எந்த ஊரில் வேணால் இருக்கலாம், குப்புரெட்டிப்பட்டியில் கூட இருக்கலாம், புரியுதா? கும்பகோணத்தில் இருக்கலாம், புரியுதா? ஆனால் கிளாஸ் கேட்டால் தான் இருக்கணும். நீ வந்து குருஜி பக்கத்துலேயே இருந்து கிளாஸ் கேட்காம இருந்துன்னா ஆப்பிரிக்கனை விட மோசமான பாரு நீ. தீர்த்தக்கார பாவி. ஆமாம், எங்கள் மாமி ஒருத்தி சொல்லுவா, மேலே கிளாஸ் நடக்கும், நான் தீர்த்தக்கார பாவி சாமி, தீர்த்தக்கார பாவி, மேலே கிளாஸ் நடக்கிறது, ஆனால் 2 படி ஏறி என்னை வந்து கிளாஸ் கேட்க முடியல, தீர்த்தக்கார பாவி. அப்பப்போ ஒரு தடவை என்னை பார்த்தோன்னே இதை சொல்லுவா, நான் தீர்த்தக்கார பாவி, புரியுதா? அதனால் ஆஸ்திகனே இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு. உபாதான காரணம் நிறைய பேருக்கு என்னென்னா, உபாதான காரணம் வந்து புரியறது சிரமமாக இருக்குது. நிமித்த காரணம் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், புரியுதா? இது வந்து ஈஸ்வரா அப்படின்றது புரிய மாட்டேது, புரியுதா? அதுதான் ப்ராப்ளம். சரி, இது புரிஞ்சுன்னு வச்சுக்கோ. கொரோனா வந்து அஃபெக்ட் ஆகுறதுன்னா பகவான் இருக்காரு, அவர் காப்பாற்றுவாருன்னு உனக்கு கொஞ்சமாவது இது வேண்டாம். நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். ஊசிலாம் போட்டுக்கணும். நான் கொடுத்த ஊசிலாம் போட்டுக்கிட்டேன், புரியுதா? முன்னாடி ஒரு ஊசி போட்டுக்கிட்டா, அதுக்கப்புறம் முதல்ல பெருசாக ஃபீல் பண்ணான், இதை வந்து இதெல்லாம் ஃபாரின்ஸ் வரக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பந்தோபஸ்தெல்லாம் பண்ணி அந்த உள்ளாரெல்லாம் உட்கார வச்சு அதுக்கு ஒரு பெரிய டீம் வந்தது ஒரு ஊசி போகிறதுக்கு,
ஏமா இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ண. பழைய காலத்தில் சிவாஜி சார் ரத்தம் கொடுப்பாரு, ஸ்ட்ரக்சரில் கொண்டு வருவான் பிளட் டொனேஷனுக்கு. அந்த மாதிரி இருந்தது. சரி போட சார், இது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் உரையெல்லாம் போட்டுண்டா என்ன, இதெல்லாம் போட்டுண்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஓட்டிட்டு கூட தான் அதான் ஊசி போட்டாங்க. எனக்கு தெரியும் அப்போவே இது வந்து துபாக்கூர் அப்படின்னு. புரியுதா? செகண்ட் டைம் நான் ஊசி போட்டுட்டேன். செகண்ட் டைம் எப்படி தெரியுமா, வெளியில் ரோட்டில், ஆமாம் ரோட்டில் காரில் நின்று அவள் அப்படியே வந்து ஊசி போட்டுட்டு அங்கே வந்து அந்த பொண்ணு இதெல்லாம் ஊசி இதெல்லாம் பெருசாப்போ இதெல்லாம் போட்டுட்டு வந்தால, அவள் வந்து இந்த காருக்கு கீழே வந்து அந்த கார் சக்கரம் இருக்குல்ல அங்கே மண்டி போட்டு முட்டி போட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க குருஜிக்கிட்ட. அப்போ அப்படி சுத்தம் பார்த்தா இங்கே வந்து இங்கே எவ்வளோ இது இருக்கும். அவளை தான் இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் அங்கெல்லாம் சொல்லக்கூடாது, ஆர்டிகல்ட்டெலாம் பண்ணக்கூடாது. கிளாஸ் இருக்கிறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு, புரியுதா? அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ தலைவலிக்கிறதுன்னு வச்சுக்கா, தலைவலிக்கிட்டமே அதுக்கு என்ன சொல்லுவீங்க உங்கள் தலையாது. அப்போ முக்கியமான மந்திரம் ஒன்று பிரஷ்ன உபநிஷத்தில் வருது. ஆத்மனகா ஏஷகா பிராணகா ஜாயத்தே யதைஷ புருஷே சாயா சாயா. யதைஷ உதாரணம் வந்து யதைஷ புருஷ சாயா. இங்கே வந்து அம்பலமாக்கிடுது, நேக்கடாக்கிடுது. அந்த புரியுது, சகுனத்தை வந்து எடுத்துட்டு டிலீட் பண்ணிடுது. சேதன பிரம்மத்திலிருந்து தான் இந்த பிரம்மன் பிராணனும் தோன்றியது. மிக்க முக்கியமான மந்திரம். அப்போ ஜகத்து காரணம், அந்த ஜகத் எப்படிப்பட்டது, அதுதான் மேஜிக் ஃபார் வேதாந்தம். இவ்வளோ தூரம் சொல்கிறோம்ல, ஜகத்து காரணம் ஜகத்து காரணம். அந்த ஜகத்து எப்படிப்பட்டது, ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக் என்ன, மனுஷன்கிட்டேருந்து உண்டாகின நிழல் எப்படியோ அந்த மாதிரி பிரம்மத்தினிடம் தோன்றியது இந்த ஜகத். என்னுடைய நிழல் எப்படி இருக்கிறதோ, எப்படி என்கிட்டேருந்து தோன்றியதோ, என்னுடைய நிழல் உங்ககிட்ட தோன்றாது. புரியுதா? அப்போ பிரம்மத்தினிடம் தோன்றிய இந்த பிரபஞ்சம் அது நிழல் மாதிரி சாயா 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 மாயா மாயா அந்த மாதிரி. அதனால் யதா விஸ்புலிங்ககா பிரபவந்தி பிருகதாரண்யம். விஸ்புலிங்ககா எப்படி வந்து அந்த அக்னியில் வந்து எப்படி வருதோ ஸ்பார்க்கு, அது எங்கே அக்னியிலேருந்து உண்டானது. பிரதான் அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அந்த பொந்திரனை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தத்தரை கிட அக்னியில் குஞ்சொன்றும் மூப்பென்றும் உண்டோ. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஓகே, அதனால் அதுக்கு குஞ்சொன்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்றார் அவர். ஓகே, குஞ்சிலையும் அதில் தான் இருக்கிறது, மூப்புலையும் அது தான் இருக்கிறது. புரியுதா? அந்த நெருப்பு பொறியில் சிறு நெருப்பு பொறியிலையும் அது வந்து ஹீட் அண்ட் லைட் இருக்குது. பெரிய அக்னி ஜுவாலையிலையும் ஹீட் அண்ட் லைட்டு தான் இருக்குது. ஒரே தத்துவம் தான் இருக்கிறது. புரியுதா? அதனால் அந்த அக்னிலேருந்து தோன்றியது தான் விஸ்வலிங்ககா. புரியுதா? ஏவ ஏவ ஏக ஏவ ஆத்மனகா. இது பிருகதாரண்ய உபநிஷத்து. அப்போ சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் ஜகத்காரண பிரம்மன் சேதன பிரம்மன். ஓகே, நம்மால் சங்கராச்சாரியர் மனிஷா பஞ்சகத்தில் சொல்கிறாரு, பிரம்மாத்வயம் அகம் சின்மாத்திர விஸ்தாரித்தம். பிரம்மாத்வயம் அகம் சின்மாத்திர விஸ்தாரித்தம் அப்படி சொல்கிறாரு. அப்போது உனக்கு எங்கேயாவது வேக ஒரு ஐடியா இருக்குதுக்கு டவுட்டாக இருக்கிறதுனா உபநிஷத்தை ரெஃபர் பண்ணு. புரியுதா? ரெஃபர் பண்ணால் சரியாக போயிடுச்சு. தேர்ஃபோர் நாம் உபநிஷத்தை படிக்கும்போது சில சமயம் டவுட்டாக இருக்கும், முட்டின்ண்டே இருக்கப்படாது. ஒரு இடத்துல வந்து எங்கேயாவது நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையிலேயே மோதின்றக்கூடாது, அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்கணும். இப்போ சாம்பாரில் கோட்டை விட்டோம்னா ரசத்தையாவது சரியாக வைப்போம். அது ஏன் நினச்சி அது ஐயோ பொங்கி போச்சு அடி பிடிச்சிக்கிச்சே, ஓகேப்பா, அதுக்காக என்ன டைம் வேஸ்ட் பண்ணுற, ரசத்தை நல்லா கவனமாக வை போகிறோம். ஸ்தம்பிச்சு போகக்கூடாது. புரியுதா? நான் இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தேன், திடீர்னு கண்ணு வந்து ஒரே இது ஆச்சு, அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஓகே எனக்கு தெரியும் நீ என்னென்னலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். புரியுதா? நான் எல்லாத்தையும் கதவை சாத்திட்டேன், புக்கை மூடிட்டேன், டக்குன்னு கண்ணை மூடிட்டேன். ஸோ நீ ஒன்றும் பண்ண முடியாது, நான் கண்ணை மூடிட்டேன்னா புரியுதுல? இப்போ நான் வந்து ரிலாக்ஸ் எடுத்துப்பேன், நீ என்ன பண்ணுவ, நீ
அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக எழுதிட்டு போகிறேன். எங்கே இருந்தாலும் ஸ்தம்பிச்சு போனேன், டக்குன்னு அப்படியே ஸ்தம்பிச்சு போகக்கூடாது. புரியுதா? டக்குன்னு அடுத்துக்கு போயிட்டே இருக்கணும். புரியுதா? அங்கேருந்து மலையில் இறங்கி வரணும், 100 படிக்கட்டு ஏறி போனோம், ஹார்ட் அட்டாக்கு. புரியுதா? அந்த இடத்துல படிக்கட்டு ஏறக்கூடாது, இறங்கக்கூடாது. புரியுதா? சுவாமி அங்கே ஒரு சுவாமியாக இருக்கிற டாக்டர், பா உங்களுக்கு பிரமாதமான ஆர்ட்டு சாமி, டே நல்ல ஆர்ட்டுடா, நல்ல இதயம். அப்படி நல்ல இதயம்னா என்ன? நல்ல ஸ்ட்ராங்கான இதயம். ஏன்னா நான் இதயம் நல்ல உபயோகப்படுத்துகிறேன். அவர் ஒரு இது மாத்திரை ஒன்று வாயில் கொடுத்தாரு, அடக்கி வச்சுட்டேன். ஆஸ்பிரின் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தரையில் படுக்க வச்சார். இப்போ உங்களுக்கு சரியாயிட்டு இருக்குமே, சுற்றுறதெல்லாம் சரியாயிடுச்சு. இது எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னீங்களா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்களேன். உங்களுக்கு சரியாயிடுச்சுல? சரியாயிடுத்துப்பா, சும்மா அங்கே போய் கேட்கலாம். டேய் சரியாகலடா பாவி, நான் போனோம். ஸோ அந்த காரு, அவன் ஒருத்தர் கார் கொண்டு வந்தான், நம்ம ஃப்ரெண்டு. நான் 5 வருஷமாக இருக்கேன், அந்த காரை நான் பார்த்ததே இல்லை. அப்போ எங்கேயோ வச்சுருக்கான் அந்த காரை. அப்படின்னா அவன் தொடவே இல்லை அந்த காரை. அப்போ தான் முதல்ல எடுத்துகிட்டு வரான். பல வருஷத்துக்கு அது அந்த காலத்துக்கு கார் எடுத்தது. பாமா விஜயத்தில் வந்த கார் அது, பாம்பா. அந்த காரில் ஏறினோன்னு எல்லாம் சீரியஸ் டக்குன்னு போனோம். இதை இப்படிதான் சீரியஸ் கேஸ், எமர்ஜென்சி கேஸு. ஓகே, இந்த கார் என்னாச்சு, இப்படி ஏறினோடனே அவனுடைய கண்ட்ரோல் இல்லாமல் திருப்பி ரிவர்ஸ் வந்துடுச்சு. அவனுக்கு பக்குன்னு வந்துச்சு. எடுக்கும் போதே அபசகுணமாக இருக்குது, ரிவர்ஸ் வந்துடுது, அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு ஸோ இது போனோம். அதுக்கப்புறம் 3வது சிம்டம்ஸு, இதெல்லாம் கேஸு போகிறதுக்கான கேஸு. புரியுதா? இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்து பழக்கம் இருக்கிறது ஒன்று. நான் அது அணைஞ்சு போயிடும், ஃபோன் எடுப்பா, ரிசீவ் கீழே வந்துடும். இதெல்லாம் டைரக்ஷன் பெருசாக பண்ணுவான் இதெல்லாம். புரியுதா? அந்த மாதிரி அந்த தொங்கின்னு இருக்கும். ஆனால் அந்த ஃபோனை எடுக்க முடியாது, அவன் புருஷனுக்கு சொல்ல முடியாது. புரியுதா? அப்புறம் திடீர்னு லைட் ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி கிளைமாக்ஸு. அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தால் ஒரு 20-30 எருமை வருது எதிர்க்க. இப்போ என் பக்கத்தில் ஓட்டுறான்ல அர்ப்பன்ஜி, அவனுக்கு எவ்ரி மூமெண்ட்டு தெரியுது, எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் ப்ராப்ளம். ஓகே, அதனால் அது பண்ண முடியும். நான் நிஜமாக சுற்றுறது இல்லை, வேர்த்து கொட்டுறது, அதெல்லாம் பார்க்குறாம பக்கத்தில். அதனுடைய சிம்டம்ஸ் அது காட்டின்னு இருக்கிறது. நான் நம்ம ஆளுக்கு பிடிச்சது இருக்குல்ல, இது நிர்வாண சதகம், அந்த நிர்வாண சதகம் போட்டுகிட்டே இருக்கேன். நானும் ஐடியாவில் இருக்கேன், லாஸ்ட் மினிட் எது கேட்குறோமோ அதுதான் ஆக முடியும். புரியுதா? வெறும் ஹார்ட் அட்டாக்கே நினச்சிருந்தா அடுத்த பிறப்பில் ஹார்ட் அட்டாக்காக பிறப்போம். பேஷண்ட்டாகவே பிறப்போம். அந்த அம்மாவுக்கும் அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை. புரியுதா? யாருக்கும் நம்மளால் பிரச்சனை வரக்கூடாது. நல்லா பிறந்தா கூட நல்ல பிரகாசமாக சூரிய உதயத்தோடு அப்படி பிருகு மாதிரி பிறக்கணும். புரியுதா? அப்படி சப்போஸ் ஏதாவது பிறவி இருந்ததுன்னா எடுத்தோடனே பிரம்மனை கேட்குற மாதிரி பிறக்கணும். புரியுதா? அப்படி நினச்சிட்டு அந்த நிர்வாண சதகத்தை திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தேன். அது இப்படியே வேர்த்து கொட்டுறது, கண்ணம் மூடின்னு இருக்க. அவன் ஸ்பீடாக ஓட்டிகிட்டே போனான் அவன் வண்டியை. சாமி அவன் தட்டி பார்த்துக்கிறான், இருக்கார். கண்ணை மூச்சு, நான் இருக்கேன்னா. இப்போ இங்கே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு, போயிடலாம் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு. கஷ்டப்பட்டு இதெல்லாம் எமர்ஜென்சி கேஸு. போய் நிறுத்தினான் அந்த ஹாஸ்பிட்டல். டாக்டர் இப்போ தான் போயிட்டார். அந்த ஹாஸ்பிட்டல் வெறும் ஸ்டாஃபு தான் இருக்கிறது. லஞ்ச் டைம். அந்த டாக்டர் கை ராசிக்கார் இல்லை, அவனுக்கு இன்னும் உதறலாயிடுச்சு. புரியுதா? அதுக்கப்புறம் எமர்ஜென்சியாக ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு காயலாங்கடங்க மாதிரி இருந்தது. அந்த உள்ளே போய் முதல்ல நான் ஒரு பாத்ரூம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அவன் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டான். அப்புறம் அங்கே ஒரு டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு எமர்ஜென்சி ஒன்று நம்ம பாரதியோட பேசி ஒரு மருந்து போட்டோடனே இது பொழைச்சிச்சு பாடி. பாடி பொழைச்சோடனே பாடி பொழைச்சிட்டோம் ஒன்று நம்ம சேதனம் ஆகிட்டோம்ல. இப்போ அச்சேதனமாக இருக்கிற பாடி சேதனம் ஆகிடுச்சு. இப்போ புரியுதா? உடனே சத்சங்கம் பண்ணிட்டேன்.
அந்த ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு வச்சு டாக்டர்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் சும்மா டாக்டர் இவ்வளோ சின்னதாக பண்ணக்கூடாது, பெரியசாக பண்ணணும் அப்படின்னு. இப்போ பெருசாக்கிட்டாலாம் அந்த ஹாஸ்பிட்டலில், புரியுதா? அப்புறம் புத்தி கெட்டத்தை போய் அங்கேயே நமக்கு சுகமாக இருந்துடக்கூடாது, அந்த லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும், புரியுதா? அறிவு தான் வேலை செய்யுதா, புரியுதா? அறிவு புத்தியை மாத்திரம் விட்டுறக்கூடாது. எவ்வளோ சூழ்நிலைன்னா உடனே இந்தூர் அப்போலோவுக்கு வந்தது, புரியுதா? அங்கேயே சுகமாக இருந்துடக்கூடாது, அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி மெட்ராஸ் வந்தது, புரியுதா? இதெல்லாமே ரன்னிங் கமெண்ட்ரி, புரியுதா? எல்லாம் இருக்கிறது. அப்போ இப்போ திஸ் இஸ் ஃபன், திஸ் இஸ் ஃபன், ஓகே, ஜாய், புரியுதா? நீ துக்கப்படுறதுக்கு மாத்திரம் அனுமதியே கிடையாது, ஏன்னா நீ சேதன வஸ்து, புரியுதா? அதனால் இங்கே அனுமான வாக்கியம் என்ன? கதி சாமானிய நியாயத்தில் சத்து சப்த வாச்சியம் ந பிரகிருதி பிரம்மைவ பிரம்ம ஏவ கதி சாமான்யாத். ஓகே, கதி சாமான்யாத் சூத்திரத்தை ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? கதிஹி சாமானியம். கதிகின்னா என்ன? அவகதிகி. அவகதிகினா என்ன? ஞானம். ஞானம், புரியுதா? அப்படின்னா என்ன? ஞானம் இண்டிகேஷன் சேதன காரண ஞானம். சேதன காரண ஞானம். அப்போ சாங்கியனுக்கு அச்சேதன காரணம் ஞானம். அப்போ வேக சிலது உனக்கு பண்ணினா வேற உபனிஷத்து வாக்கியத்தை சொல்லு. சாமானியம். சாமானியம் இஸ் ஈக்குவல் டு சமானம். சாமானியம் இஸ் ஈக்குவல் டு சமானம். அதாவது சேதன காரண ஞானத்தை எல்லா உபனிஷத்து வாக்கியங்களிலும் சப்போர்ட் பண்ணுறதுனால முண்டக, மாண்டூக்கிய, தைத்திரிய, சாந்தோக்கிய, பிரஷ்ட, ஐத்ரேய, பிருகதான், ஈசக்கேன கட பிரஷ்ன, முண்ட, மாண்டூக்கிய, தித்திரிகி, ஐத்தரேயஞ்ச சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம் ததா. இது சொல்கிறதே ஒரு உபனிஷத்து, முக்திகோ உபனிஷத்து, புரியுதா? இது எங்கேருந்து இப்படி எடுத்துட்டாரு? ஏன் இப்படி ரேண்டமாக ஒரு 10 உபனிஷத்து பண்ணார்னா முக்திகோ உபனிஷத் பிரமாணம், புரியுதா? அப்போ நமக்கு அங்கே வேகா ஒரு ஐடியா வருது. 10 உபனிஷம் எடுத்தது, இப்போ முக்திகோ உபனிஷம் பண்ணினோன்னு ஒரு ஐடியா வந்துடுது. ஓ, இதுக்கு பேர் கதி சாமான்யாத். அப்போ சத்து சப்த வாச்சியம் சேதன காரணம் பிரம்மைவ கதி சாமான்யாத் சேதன காரண ஞானஸ்ய சர்வ உபனிஷத்து சமானாத்வா. அப்படி இந்த முடியுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.